ஹாய், எல்லாருக்குமே நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம அதில் என்ன சமையல்னால் கீரை மிளகூட்டலும் மாங்காய் வதக்கினதும். கீரை மிளகூட்டலுக்கு மாங்காய் வதக்கிறதுக்கு முன்னாடி சரி அதில் அப்படியே உளுத்தம்பருப்பும் மிளகா வத்தலும் வறுத்துக்கலாம். மிளகூட்டலுக்கு எப்போவுமே கீரை மிளகூட்டல் உளுத்தம்பருப்பு வச்சா நல்லாயிருக்கும். எக்ஸ்பெஷலி கீரைக்கு வைக்கலைன்னா நல்லாவே இருக்காது. கீரைக்கு கம்பல்சரியாக உளுத்தம்பருப்பு வறுக்கணும். அடுத்து முடிச்சுட்டு அதே இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு மாங்காய் கடிக்க முடியலைங்கிறான் கிழவன் மாதிரி. என்ன பண்ணுறது, வதக்குங்கிறேன். கொஞ்சம் ரொம்ப வதக்காக்கி கொஞ்சமாக வதக்கினா கொஞ்சம் குழான்னு இருக்கும்ல, அப்படியே மிளகூட்டலும் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டு வண்டிக்கு போனோம். போனால் போய்ட்டு நினச்சாச்சு. நான் போயிட்டு நம்மளுக்கு எங்கேயாவது லாங் ட்ரிப்பு கிடைக்கிறது. அந்த சமயத்தில் எனக்கு சமைக்க முடியலை. அதனால் சொல்லிவிட்டு நான் கார்த்தாலே சமைச்சிட்டு போவேண்டா, ராத்திரி தான் வருவேன், யாருன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 10 ராசியம் வர முடியாது இல்லைடா. இந்த நடுவில் வரத்த என்ன ஆகுதுன்னா, அந்த சமயத்தில் நிறைய ட்ரிப்பு வருது, நமக்கு எங்கேயும் போக முடியல இந்த பிள்ளைக்கு சமைக்கிறதுக்கு வேண்டி. அதனால் இனிமேல் அப்படி தான் சொல்லிவிட்டு பேச்சு. அப்படி என் பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் இல்லைடா, ப்ரைவேட்லேருந்து கொண்டு வந்தாச்சு. பைசா அவர் எங்கேருந்தோ கட்டியாச்சு. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கட்டினேன். அதுக்கப்புறம் திரும்ப வாழ்க்கை விட்டுட்டு அந்த ட்ராவல்ஸுக்கே ஒர்க் பண்ண போனேன். அதான் சொல்கிறேனே, விடாக்கி நம்மளை கஷ்டகாலம் பின்தொடர்ந்துட்டே இருக்குது. சனி சொல்லுவா பார்த்தலாம், ஜென்ம சனியாக்கும். எனக்கு ஜென்மம் ஃபுல்லாக சனியாக்கும். அப்படி ஒரு கஷ்டகாலம். அதுக்கப்புறம் அந்த ட்ராவல்ஸில் போக ஆரம்பித்தப்போ அவளோட பார்ட்னர் திரும்பவும் சரியில்லை. சரி நான் வேண்டாம், நான் தைக்கிறேன், எனக்கு சரியாகாது சொல்லிவிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ராவல்ஸு அப்படிங்கிறனால நம்ம ஒர்க் பண்ணுவேன். நான் ஒர்க் பண்ணதுனால அது தெரிஞ்சுட்டு இன்னொரு ட்ராவல்ஸ் கூப்பிட்டுட்டு சரி சொல்லி அதில் போக ஆரம்பித்தேன். அப்போ எங்கள் ஆத்துக்காரோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஜாஸ்தியாக. சின்ன பையன் தானே, 10 23 வயசு, 25 வயசு கூட ஆகாதவா இருக்கு. சினிமாவுக்கு போனோம், நல்லா ஜாலியாக சுற்றணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றணும். அந்த மாதிரி இது இருக்கிறத அவள் கல்யாணம் பண்ணிடல, இவள் பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. டியூட்டிக்கு போகிறேன்ட்டடா, 12 மணிக்கு போகிறேன் நான். இப்போது ஃப்ரெண்ட்ஷிப்பு அதிகமாகிடுது. ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமானாலே ஒரு சிலதெல்லாம் அது குடும்பத்துக்கு பெரிய ஆபத்தாக வரும் இல்லைடா. உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியாது. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது, இல்லையே சொல்லை. குடும்பத்தை கேடுவருத்துகிற ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்குது. ஏது வேணும்னு நம்ம தான் தீர்மானிச்சுக்கணுமே தவிர ஃப்ரெண்டை குற்றம் சொல்லிட்டு காரியமே இல்லைடா. நம்ம ஜீவிதத்தை எப்படி கொண்டு போகணும், நமக்கு கல்யாணம் ஆயாச்சு, குழந்தைகள் ஆயாச்சு, எப்படி கொண்டு போகணுன்னு நம்ம தான் தீர்மானிக்கணும். இன்னொருத்தரை சொல்லக்கூடாது. ஆட்டோவில் உட்காந்து விதவிதமாக போஸ் எடுக்கிறேன். பயங்கரமான டிராஃபிக்கு. என்ன பண்ணுறது, டிராஃபிக்கு வர வழியே இல்லை, ஓட்டித்தான் ஆகணும். அதெல்லாம் அப்படியே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இறக்கி விட்டுட்டு லாஸ்ட்டு 11 மணிக்கு ஆற்றுக்கு வந்தாயாச்சு. வரேன்னு பாருங்கோ, அழகி அதே இடத்துல படுத்துட்டுருக்கா. அழகி 11 மணிக்கு கீழே இருக்கா. எல்லாருக்கும் குட் நைட்.